எப்போ இந்த டிஃபன் பாக்ஸ் நிறைய பாலாடை சேருதோ அந்த அன்னைக்கு மொத்தமா நெய் காய்ச்சி வச்சிருவேன். பட் இப்போல்லாம் என்னால் வேலை இழுத்து போட்டு செய்யவே முடியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சேர சேர வீட்டுக்கு தேவையான அளவு பட்டரா எடுத்து வச்சுக்கிறேன். பட்டர் எடுத்து முடிச்சுட்டு கையோட என் பையனுக்கு வீட்லயே ஃப்ரூட் ஜாமும் ரெடி பண்ணேன். பட்டர் ஜாம் ரெண்டையும் பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வரும், உடனே பன் பட்டர் ஜாம் சாப்பிடணும் போல கிரேவிங்ஸ் இருந்தது. உடனே குடுகுடுன்னு ஓடி போய் எங்க பக்கத்து கடையில 2 பன் வாங்கிட்டு வந்துட்டேன். பன்னை நடுவில் லைட்டா கீறி விட்டுட்டு ஒரு பக்கம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பட்டர் வச்சு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடணும். இன்னொரு பக்கம் திருப்பி அந்த இன்னொரு பக்கத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஜாமை வச்சு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிரணும். ஒரு பக்கம் பட்டர் இன்னொரு பக்கம் ஜாம்னு பார்க்கவே சூப்பரா இருக்கும். இது அப்படியே சாப்பிட்டீங்கனாலே அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பட் ஒரு தோசைக்கல்ல இன்னும் கொஞ்சம் பட்டர் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பண்ணை தூக்கி மேல இன்னும் கொஞ்சம் பட்டர் விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ பட்டர் வேணுமோ சேர்த்துக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இதுல மில்க் சுகர் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணா எனக்கு என்னமோ பால் பன் டேஸ்ட் வர மாதிரி இருக்கும், பன் பட்டர் ஜாம் டேஸ்ட்ல இருக்காது. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெறும் பன்னு ஜாமு பட்டர் வச்சு மட்டும்தான் செஞ்சேன். அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.